விஜயபாஸ்கர்களுக்கு தாவேகாவில் பதவி, இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக இணைந்துள்ள நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து முதலமைச்சரும் தாவேகாவுடைய தலைவருமான விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் மரகத குமரவேல், ராஜகோபால் உள்ளிட்டோருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துல பொதுவாகவே புதிதாக இணைந்தவர்கள், அதாவது அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்டதினாலேயே அவர்களுக்கு பொறுப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. இந்த சூழல்ல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் அனைவரிடம் ஆலோசிக்கப்பட்ட பிறகு புதிதாக வந்தவர்களுக்கு பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தாவேகா தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட அமைப்பு செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்டவருடைய பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த அறிக்கையில குறிப்பிட்டபடி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மக்கள் தன்னெழுச்சியாகவும் பெருந்திரளாகவும் தங்களுடைய ஆதரவு அளித்து வருவதை இந்த நாடே அறியும் என்றும் தாவேகா தலைவர் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழக மக்களுக்காக எப்பொழுதுமே முதலும் முன்னோடியுமாக இயங்கி வருகிறது எனவும் இதனால் தன்னுடைய கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவது அவசியமாகிறது என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழல்ல மாவட்ட அமைப்பு செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவருடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல மாவட்ட அமைப்பு செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சி விஜயபாஸ்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளராக எம்ஆர் விஜயபாஸ்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தபடியாக இசக்கி சுப்பையா தென்காசி மாவட்ட அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தபடியாக துணை பொதுச் செயலாளர்கள்ல எம்ஆர் விஜயபாஸ்கரும் கரூர்ல விஜயபாஸ்கர் மற்றும் மரகத குமரவேலுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாங்குநேரியில இருக்கக்கூடிய ராஜகோபாலுக்கும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்தான் தமிழக வெற்றி கழகத்துல ஏற்கனவே 120க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில அதனை விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் கூட புதிதாக அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மரகத குமரவேல், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பொறுப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு கட்சி பணிகள் காரணமாக தாமதமானதாக என்று கூறப்பட்டாலும் கூட மாவட்ட செயலாளர்களுடைய அறிவுறுத்தல் மற்றும் அவர்களுடைய நெருக்கடியே இதுக்கு தாமதத்துக்கு காரணம் என்றும் கூறலாம். இந்த சூழல்ல அதிமுகவிலிருந்து விலகி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த டாக்டர் சி விஜயபாஸ்கருக்கு புதுக்கோட்டை அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக அமைச்சர் பர்வேஸ் தற்பொழுது பதவி வகித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல கரூர் மாவட்டத்துல ஏற்கனவே அங்கு மாவட்ட செயலாளர் இருக்குன்ற சூழல்ல கரூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேண்டி எம்ஆர் விஜயபாஸ்கரும் அழுத்தம் கொடுத்திருந்தார். இருப்பினும் கூட அவருக்கு கரூர் மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் பொறுப்பே வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையாவுக்கும் தென்காசி மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் மரகத குமரவேல், ராஜகோபால் உள்ளிட்டோருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கையிலும் வெளியிட்டிருக்கிறார். ஜெர்ரி, இப்போ இவங்க இப்போ சேர்ந்து நாட்கள் ஆகின்றன. இது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஆலோசனைக்கு பிறகோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தாமதத்திற்கு பிறகோ இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது போல இருக்கு. என்ன நடந்தது நடுவில்? நிச்சயமாக பொதுவாகவே தமிழக வெற்றி கழகத்துல பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்குவதற்கு முன்னதாக இயக்கம் இருந்தது, அதற்கு முன்னதாக ரசிகர் மன்றம் இருந்தது. இப்படியாக பல ஆண்டுகளாக இயக்கத்திற்கு உழைத்தவர்களுக்கு தான் பொறுப்பு முதன்மையாக வழங்கப்படும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தற்போதைய அமைச்சருமான என் ஆனந்த் வாக்குறுதி அளித்திருந்தார். பல்வேறு மேடைகள்ல அதை உறுதிபட நிர்வாகிகளுக்கும் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல புதிதாக வந்த கட்சியில் இணைந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதே போல தற்பொழுது ஆட்சி அமைத்த பிறகு புதிதாக இணைந்தவர்களுக்கும் பெரிய பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதாக கட்சி வட்டாரங்கள்ல தெரிவித்த சூழல்ல அதற்கு கட்சி நிர்வாகிகள் பல தரப்பிலிருந்து கட்சியினுடைய தலைமைக்கு
அழுத்தம் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் யாருக்கு என்ன பொறுப்பு வழங்குவது என்பதில் பல்வேறு சிக்கல்கள் நீடித்து வந்திருந்தது, குழப்பங்கள் நீடித்து வந்தது. எனவே தான் புதிதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்து வைத்து வந்த அதிமுக நிர்வாகிகள் அனைவருமே மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு கேட்டதே இதற்கு, இந்த தாமதத்திற்கு ஒரு காரணம் என்றும் கூறலாம். ஏனால் இவர்கள் வகிக்கக்கூடிய அது குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அல்லது கட்சிக்கு முக்கிய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். குறிப்பாக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கரூர் விவகாரத்துல சிறைக்கு சென்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா, எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா என்பதில் ஒரு குழப்பம் நீடித்தது. அதே போல சி விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர் கேட்ட நிலையில் அங்கு ஏற்கனவே தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய பர்வேஸ் அங்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் ரசிகர் மன்றத்திலிருந்தே இருக்கிறார். ஒரு சிறு வயதிலிருந்து, அதாவது அவர் கல்லூரி படிக்கும் பொழுதிலிருந்தே அவர் ரசிகர் மன்றத்தில் இருப்பதனால பல ஆண்டுகளாக அவர் இயக்கத்திற்காகவும் ரசிகர் மன்றத்துக்காக உழைத்தார் என்பதால் இப்படியாக முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அதே மாவட்டங்களில் புதிதாக வந்தவர்களும் மாவட்ட செயலாளர் கேட்டதே இப்படிப்பட்ட இந்த தாமதத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இந்த சூழல்ல கட்சி முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஆலோசிக்கப்பட்டு தற்பொழுது புதிதாக இணைந்தவர்களையும் சமரசம் செய்து இந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வகையில் தான் மாவட்ட அமைப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.